ஏப்பா ஒரு கட்சியை ஓட்டலாம், இந்த அளவுக்கு ஓட்டக்கூடாது. நீங்களே இந்த வீடியோ பாருங்கள். ஆனால் 2 பேரும் பார்த்தீங்கன்னா தலை ஃபேனாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தளபதி துண்டை ஒரு ஆள் தோளில் போட்டுக்கிட்டு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லும் போது அவர் தூக்கி அந்த செருப்பு அடிக்கிறாரு, கரெக்டாக அந்த துண்டுலேயே விழுகுது. ஆனால் இந்த அளவுக்கு தளபதி டிவிக்கேவை வச்சு செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இவனை எதிராக கூப்பிட்டு வந்த அஜித் தெரியாதா? எங்கள் மேடையில் ஃபெலிக்ஸ் அஜித் கார் ரேஸ் ஓட்ட போயிட்டாரு, அதை பண்ண போயிட்டாருன்னா வாயில் என்ன வச்சுருந்தீங்க? இப்போ ரஜினி ஃபேனை கவுத்து போட்டு செய்கிறாங்கல்ல, அதை நம்மக்கிட்ட வந்து ஓட்டு பிச்சை கேட்க வருது. ஏய் அவனை கூட்டு போட மச்சான், நீ என்ன வேணா சொல்லு. 30 வருஷம் என்னதான் போட்டியா இருந்தாலும் தளபதியை ஒரு வார்த்தை தப்பா பேசிருப்பாரா உங்க தலை? இப்போ கூட ஷாலினி மேம் டிவி கேக்கு மறைமுகமா ஓட்டு போடுங்க சொன்னாங்களா இல்லையா? எனக்கு தெரியும் மச்சான், தலையும் தலை ஃபேன்ஸும் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்னு. டேய் வெக்கங்கட்ட ஊதிகளா. தேங்க்ஸ் மச்சான். இப்போதான் வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கு, அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் ஜில்லுனாக்கு போக மாட்டல. கரெக்டா என் ஷோல்டர்ல இருக்கிற கொசு குடிப்பாத்து அடிச்ச பாரு, அதான் மச்சான் அஜித் ஃபேன்ஸோட எய்ம். ஷார்ப்பா இருக்கும். ஐயோ யாரா அவனுங்க? டேய் விடுங்கடா, எங்களுக்கு வலிக்குதுடா. 1000 வேலை இருக்குது, ஜட்டி துவச்சு போடணும். சட்டி துவைக்க போறியா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கிறோம்? இரு மச்சான், போய் சோப்பு வாங்கிட்டு வந்துடுறேன். மச்சான் வாஷிங் மிஷின்ல போட்டுறாரா, நூலா வந்துடும். நானே வந்து கையில கசக்கி போடுறேன். மறக்காம ஓட்டு போட்டுரு மச்சான் டிவி கேக்கு. மக்களுக்கு என் மேல மட்டும் நம்பிக்கை இருந்தா அது பத்தாது.